வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது அதிமுகவில் மிக முக்கியமான பதவியும் சில அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென் மாவட்ட நிர்வாகிகள் கூண்டோடு ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகளை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை மட்டும்தான் முன்வைத்து வருகிறார். நான் இல்லாமல் அதிமுகவை வெற்றியடைய செய்தாரா, தோல்வியடைய வைத்தாரா என்ற கேள்வியை மட்டும்தான் முன்வைத்துள்ளார். இங்கு நான் என்பது என்னை மட்டும் குறிக்கவில்லை, எனது பின்னால் இருக்கக்கூடிய மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான தொண்டர்களையும் குறிக்கிறது என்றும் ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளார். இதனால் தற்பொழுது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். காரணம், மக்களவை தேர்தலில் சுமார் 40 தொகுதிகளில் 2வது இடத்திற்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் 3வது இடம், டெபாசிட் இழப்பு போன்றவைகளும் நடந்த சம்பவம் சரியான வேட்பாளர்களை களத்தில் இறக்க தவறியதன் காரணமாகத்தான் இந்த மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு சட்டமன்ற தேர்தலை பெரிதளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதிமுக. இந்த சம்பவத்தை சரியான நேரத்தில் கச்சிதமாக சரியான கூட்டணியை பயன்படுத்தி தற்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் சரியான விமர்சனத்தை முன்வைத்தால் அதிமுக நிச்சயமாக வெற்றியடையும். காரணம், திமுகவின் மீது கடும் கோபத்தில் மக்களும் தொண்டர்களும், ஏன் திமுகவின் தொண்டர்களுமே இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம், மேலும் தமிழகத்தில் கள்ளச்சாராயம், குட்கா, கொலை, கொள்ளை சம்பவங்கள் தொடர்ச்சியாக தமிழகத்தில் மழை பெய்த காரணத்தினால் சரியான நிவாரணங்களும் வழங்கவில்லை என்ற ஒட்டுமொத்த தகவல்களையும் இதன் மூலமாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதை கச்சிதமாக எடப்பாடி பயன்படுத்த தவறி வருகிறார். கூச்சலிட்டால் மட்டும் வெற்றியடைய முடியாது. ஒற்றுமையாக இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சை கேட்காமல் நிர்வாகிகளாவது ஒற்றுமை என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் கூறியுள்ளார். இவரது பேச்சிற்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது அதிமுகவில் மாற்றம் நடக்கலாம் என்றும் 13ஆம் தேதி தீர்ப்பிற்கு முன்பாகவே இந்த மாற்றங்கள் நடைபெறலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைந்தால் புதிய அதிகாரங்களும் எடப்பாடியின் பதவியும் பறிக்கப்படும் என்று கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.